அடுத்த கொஷின் 51 ஒரு கால்குலேஷன் அது. இந்த இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ எனக்கும் இதே நெட்டில் பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் இருக்கும். டெக்னிக்கல் சம்மந்தமான எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ரிலேட்டடாக கேள்வி கேட்டிருப்பாங்க. இது வந்து இந்த ஹேண்டர்சன் ஹசல்பால்ஜ் ஈக்குவேஷன்ஸோட பேஸ் பண்ணி தான் இந்த இது செய்ய முடியும். அந்த ஈக்குவேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா இதான் அந்த ஃபார்மேட்டு. நெட்டில் பார்த்தாவே தெரியும். pH ஈக்குவல் டு இப் ஆஃப் கே ப்ளஸ் லாகிரிதம் ஆஃப் மேலே சால்ட்டும் கீழே ஆசிடும் இருக்கும். சரிங்களா? இதான் இந்த ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வச்சு அப்படியே எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது. இவங்களே இதோடைய கேயோடைய இதை இவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த அளவு 1.84ன்னு 1.84 × 10⁻⁵ லாகிரிதம் பார்க்கணும். ஸோ லாகிரிதம் வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் தான் அதை பண்ண முடியும். ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் சால்ட்டு ஆசிடு, சால்ட்டோடைய இது எங்கே கொடுத்துருக்காங்க 0.06 அது சால்ட்டு, ஆசிடோடைய இது 0.8. அப்போ 0.06/0.08. இப்போ இது ரெண்டுக்கும் லாகிரிதம் பார்க்கணும். லாகிரிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் 4.735 சம்திங் கிடைக்கும். இதுக்கு லாகிரிதம் பார்க்கும்போது லாக் இது பை இது டிவைடடா, இப்போ இது லாக் வந்து இப்படி வந்து நிற்கும் 0.7075 வந்து நிற்கும். இப்போ இதுக்கு லாக் பார்த்தோம்னா மைனஸில் வரும். இப்போ 4.735லேருந்து -0.125 இருக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 4.61 சம்திங் கிடைக்கும். இதுக்கு நம்மளுக்கு இந்த இதுதான் இதோடைய அயனி தான் கேட்டிருக்காங்க. H3O+ தானே கேட்டிருக்காங்க. இதை தூக்கி திரும்ப இதை அப்ளை பண்ணணும். H3O+ன்றதுக்கு இப்படி வந்துருக்கும். H3O+ பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 10⁻⁻ pH ஆகும். அப்போ இங்கே 10⁻⁻ அந்த பாயிண்ட் என்ன 4.6. இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ தான் என்ன அப்படின்னா 2.4 அப்படின்றது. இப்போ அதோடைய ஆன்சர் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் ஏழு தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கால்குலேட்டிவானது தெரிஞ்சால் தான் போட முடியும். இந்த மாதிரி ரேராக கொஷின் வரதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் யூசிங் த டேட்டா கிவன் ப்ளோ. அசிட்டிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிடா? ஆமாம், கரெக்டு தான். அசிட்டிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட் தான். CH3COH. அசிட்டிக் ஆசிட் ஹேஸ் 4 நைட்ரஜனா? CH3COOH. பாருங்க, ஹைட்ரஜன் இதில் ஒரு 3, இதில் ஒரு 1, 4 ஹைட்ரஜன். ரைட்டு, 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். பட் ஒன்லி 1 கேன் பி ரீப்ளேஸ்டு. எஸ், கரெக்டு தான். 4 ஹைட்ரஜன் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இதனால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் அது ஆசிட். எத்தனை ஹைட்ரஜன் இருந்தாலும் ஒரு ஹைட்ரஜன் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இருந்தால் தான் அது ஆசிடாவே நம்ம சொல்ல முடியும். அதனால் இது கரெக்டானா எஸ், இது கரெக்டு தான். ஆனால் வீக் ஆசிடுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. வீக் ஆசிட் வேற, 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுல அதில் 1 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் இது வீக் ஆசிட்லாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இது கரெக்டான எக்ஸ்பிரஷன்ஸ் கிடையாது. அதனால இதை எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி. இந்த pH வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, OH கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த pHயும் POHயும் கூட்டினா நம்மளுக்கு 14 வரணும்னு சொன்னா. அப்போ இங்கே pH கொடுத்துட்டாங்க 4ன்னு. அப்போ இது 4ஆக இருந்தால் 4 அங்கிட்டு கொண்டு போய் கழிச்சோம்னா என்ன ஆகும்? இதில் 14 4 போனால் 10 இருக்கும். அதை OHல போடும்போது மைனஸில் போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். இந்த கேள்வியில் which of the following statement is are true about acids சம்பந்தமாக எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆசிட் ஃபர்னிஸ் H+ அயன்ஸ் அமிலம் ஹைட்ரஜன் அயனில் கொண்டிருக்குமா அப்படின்னா வெறுமனே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கக்கூடாது. ஆசிட் வந்து இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸில் நீர் கரைசலில் தான் அது H+ அயன்ஸை கொண்டிருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே உடஞ்சிருக்கு, அதனால் இது தவறு. அடுத்து ஆசிட் ஃபர்னிசஸ் H+ அயன்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸ் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரணும், இதான் கரெக்டு. அடுத்து ஆல் ஆசிட் கண்டெயின் 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா? எஸ், கண்டிப்பாக ஒரு ஹைட்ரஜனவோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜனவோ ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா கரெக்டு தான். இது 2, 3 கரெக்டு தான். ஸோ தமிழில் பார்த்துக்கோங்க.
அடுத்து 3:1 ரேஷியோ கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் ஆஃப் பேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங் அண்ட் ரிஃபைனிங் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எதுனா HCl 3 HNO3 1. இது ரெண்டையும் சேர்த்து கலந்தோம்னா இதுக்கு பேர் என்ன? ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்வரிஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்வரிஜியா அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, கோல்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கோ, இந்த பிளாட்டினம் போன்ற இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை கரைக்கிறதுக்கு இந்த ராஜ திரவம்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ராஜ திரவத்தை எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா, இந்த ரேஷியோவில் மேக் பண்ணாதான் அது கரெக்டாக அந்த திராவகம் வந்து ஃபார்ம் ஆகும். அக்வரிஜியன் இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போ 3 பார்ட் HCl 1 பார்ட் HNO3 இருக்கணும், மாற்றி போட்டுறக்கூடாதுங்க. ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கெமிக்கல் நேம் ஆஃப் 2,4,5-T இதை நம்ம பார்த்தோம். 2,4,5-Tன்றது ட்ரைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். டைரக்டான கொஷின்ஸ். அடுத்த கேள்வி 57. எது லூயிஸ் ஆசிடா இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்று மட்டும்தான் இல்லாமல் இருக்கும், மற்றெல்லாம் என்னவா இருந்திருக்கும்? ஆசிடா இருக்கும். அப்போ எது இல்லை அப்படின்னா அம்மோனியா கிடையாது. ஏன்னா அம்மோனியா வந்து என்ன? ஒரு பேஸ். வேற எதெல்லாம் சொல்லலாம்? பேஸுக்கு H2O சொல்லலாம், வேற CO HO சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பேஸ்ல வரும். HO மைனஸ், அதே மாதிரி CH3 சொல்லலாம். CH3 HOல மைனஸ், இதெல்லாம் மைனஸ். CH3 மைனஸ் சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா பேஸ். இதெல்லாம் பேஸ், இதெல்லாம் ஆசிட். லூயிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாரு எதெல்லாம் வந்து ஆசிட். ஏன்னா லூயிஸுடைய கான்செப்ட் என்ன இருக்குன்னா, எலக்ட்ரானுடைய பேர் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் இரட்டை இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. எதெல்லாம் ஆசிடு, எதெல்லாம் பேஸ்ன்னு சொல்லி எலக்ட்ரான் இரட்டையை அடிப்படையாக கொண்டு வரையறை செஞ்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் இதெல்லாம் ஆசிடா இருக்கு, இது பேஸா இருக்குன்னு சொல்லி நிறைய ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாரு, ஒரு சார்ட் மாதிரி. அது நம்மளுக்கு 11th 12th புக்லேயே இருக்கும். அதுல இருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இந்த ஆசிட் மீடியம் ஃபினால்தலீன் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபினால்தலீன் எப்படி இருக்கும்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். ஆசிட்ல கலர்லெஸ்ஸா இருக்கும், பேஸ்ல பிங்க் கலர்ல இருக்கும். பேஸா இருந்தா பிங்க் கலர்ல இருக்கும், ஆசிடா இருந்தா கலர்லெஸ்ஸா இருக்கும். அடுத்து இண்டிகேட்டர்லேயே 3-4 இண்டிகேட்டர் இருக்கு, அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காம்பவுண்ட் யூஸ்டு டு கிளீன் அயன் டெபாசிட்ஸ் ஆன் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ். குவார்ட்ஸ் படிகத்தில் ஏதாவது இரும்பு மேங்கனீஸுடைய படிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த படிவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எது வந்து யூஸ் ஆகும், எந்த சேர்மம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றாங்க? ஆக்சாலிக் ஆசிட். ஏன்னா ஆக்சாலிக்ன்றது வந்து தக்காளி பழத்தில் ஆக்சாலிக் அமிலம் அதிகமாக இருக்கா. ஸோ தக்காளி பழத்தில் ஏதாவது ஒரு காயினில் வந்து துரு ஏறிடுச்சு, இல்லை ஒரு கண்ணாடியில் வந்து ஏதாவது ஒரு துரு மாதிரி ஏறி இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தக்காளி பழத்தை வச்சு அந்த கண்ணாடியில் வந்து கொஞ்சம் ரப்பிங் கொடுத்தாவே அந்த துருவெல்லாம் வெளியே போயிடும். இந்த மாதிரி ரொம்ப படிந்து கரையே ரொம்ப வந்து ரொம்ப நாள் அப்படியே நாள்பட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த டொமேட்டோ வச்சு இது பண்ணாவே ஓடிடும். அடுத்து மெயின் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அல்கலினிட்டி ராக்ஸ் விச் கண்டெய்ன்ஸ். எந்த காம்பவுண்ட் இருக்கு, அதாவது இந்த பாறைகளில் எந்த வகையான சேர்மங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. கார்பனேட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை ஒன்று வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கார்பனேட் இருந்தாவே பைகார்பனேட் இருக்கும், ஹைட்ராக்சைடு இருக்கும். அடுத்த கேள்வி ஆர்கானிக் ஆசிட்ஸ் ரைட் பேர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் டைபேசிக் ஆசிட். டைனாவே என்ன? டைனா 2 இருக்கணும், இதில் 2 இருக்கு, ஆனால் இதில் இல்லை, 1 தான் இருக்கு. மோனோ அப்படின்னா 1 இருக்கணும், மோனோ ஹைட்ரஜன் 1 இருக்கு, இங்கே இருக்கு. ஆனால் நைட்ரிக் வந்து மோனோ பேசிக்ஸில் வராது. இன்ஆர்கானிக்கில் H2CO3 நைட்ரிக் வராது. ஆமாம், மோனோவில் 2 ஹைட்ரஜன் 1 இருக்கு, இது கரெக்டு தான். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ரொம்ப கரெக்டு தான். அப்போ இங்கே ஆர்கானிக் ஆசிடில் இது ஃபார்மிக் ஆசிடு, இது அசிட்டிக் ஆசிடு, இது ஆர்கானிக் தான். டையில் 2 வரணும், இதில் 1 தான் இருக்குது. அப்போ இதில் இதை சொல்ல முடியாது. மோனோனா 1 தான் இருக்கணும். ஸோ இதில் 2மே 1 இருக்குது. HNO3 எடுத்துக்கிறோம், ஏன்னா ஆசிட் தானே. நைட்ரிக் ஆசிட் இல்லையா? எஸ், நைட்ரிக் ஆசிட். இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், மோனோ பேசிக்கில் தான் இருக்குது. இது இன்ஆர்கானிக்கில் வந்து இன்ஆர்கானிக்னா என்ன? கனிம அமிலமாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து
HCO வச்சு ஃபார்மிக் அமிலத்தை திரும்ப உள்ள கொடுத்துருக்காங்க, கரிம அமிலத்தை தூக்கி வச்சுருக்காங்க, அதனால் அது தப்பாக இருக்கும். அப்போ எதாவது பேர் கரெக்டுன்னா 1, 3 கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ தமிழில் இங்கே பார்த்துக்கோங்க. கரிம அமிலம், கனிம அமிலம். அதாவது கரிம அமிலம்னா என்னென்னா தாவர விலங்குலேருந்து பெறப்படக்கூடியது, பிளான்ட் அண்ட் அனிமல்லேருந்து. கனிமம்னா அந்த பாறைகள், கனிம பொருட்கள் அதிலிருந்து பெறப்படக்கூடியது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஃபார்மிக் அமிலம் வந்து எறும்பில் தான் இருக்கும், அப்போ அது சும்மா விலங்கோட லிஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து தாவரத்தில் தானே இருக்கும், அதை வச்சு இது பண்ணிடலாம். கனிமம் அப்படின்னா பாறைகளும் கனிம பொருட்களும் இருக்கணும். ஸோ அது நம்மளுக்கு இங்கே இல்லை. ரைட். அடுத்து மேட்ச் த கரெக்ட்லி ஆசிட்ஸ் வித் கரஸ்பாண்டிங் யூசஸ். ஸோ யூசஸ் தகுந்த மாதிரி அது கரெக்டாக இது பண்ண சொல்லியிருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் நம்மளுக்கு தெரியும், சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நம்ம கார் பேட்டரியில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 1க்கு 3 மேட்ச் பண்ணலாம். அடுத்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் கார்பனிக் ஆசிட் இருக்கும். காற்றடைக்கப்பட்ட பானங்களில் என்ன இருக்கும், இந்த கொக்கோ கோலா, போண்டா, அதிலெல்லாம் வந்து கார்பனிக் ஆசிட் தான் இருக்கும். டார்டாரிக் ஆசிடு பேக்கிங் பவுடருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிட்ரிக் வந்து பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது, இது பேக்கிங்னா சிட்ரிக் வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் ப்ரிசர்வேட்டுக்கு பென்சோயிக் அமிலத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு பென்சோயிக் அமிலம் இல்லை, இங்கே சிட்ரிக் ஆசிடையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 1, 3, 2க்கு 1 இந்த இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்து சால்ட்லேருந்து ரொம்ப கம்மி தான். காமன் டேபிள் சால்ட்னா என்ன, சோடியம் குளோரைடு இல்லையா? ஸோ அது என்னன்னு கேட்குறாங்க. டேபிள் சால்ட்ன்றதுடைய இது என்னது அப்படின்னா, சோடியம்ன்றது ஒரு எலமெண்ட்டு, குளோரைன்றது ஒரு எலமெண்ட்டு. 2 எலமெண்ட்டு 2 தனிமமும் சேர்ந்தா அது பேர் என்ன, சேர்மம். அது காம்பவுண்ட், அவ்வளோதான். 2 தனிமமும் சேர்ந்தா அது பேர் என்ன, சேர்மம். அடுத்து the salt formed by the combinations of the mixture of solutions of 2 simple salts on which loss identity of the salts from which it is formed. அது 2 எளிய உப்பு கரைசல்களை என்ன செஞ்சுறாங்க, மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதில் கிடைக்கக்கூடியதை வந்து அந்த தனித்தன்மை இழக்கும், அந்த உப்புடைய தனித்தன்மை இழக்கும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அணை உப்பு, காம்ப்ளெக்ஸ் சால்ட்னு சொல்லலாம். ஸோ இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே ஹைட்ரேட்டட் சால்ட்டாக இருக்குது. எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபெர்ரஸ் சல்ஃபேட் இருக்குது. ஃபெர்ரஸ்ன்னு வந்துட்டாவே இது மோர் சால்ட்டில் வரும். சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டோம்னா கண்ணாடி தயாரித்தலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு மேக்கிங் மோர் சால்ட் இருக்கு பாருங்க. ஃபெர்ரஸ் வந்து மோர் சால்ட்டில் இருக்குது. அப்புறம் சோடியம் கார்பனேட்டு கண்ணாடி தயாரிக்கல் சொன்னேன், மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ். இப்போ 2க்கு 5, 1க்கு 3. 1க்கு 3 எங்கே இருக்குன்னு பாருங்க. 2க்கு 5 காப்பர், ஜிங்கு, பேரியம் குளோரைடு. இதை 2 வச்சு ஏதாவது மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க. 1க்கு 3, 2க்கு 5 இந்த இருக்கு பாருங்க. 3, 5. ஸோ அப்போ அழகாக ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 3வது என்ன, காப்பர் சல்ஃபேட்டு ஒரு ஃபங்கை, பூஞ்சை புள்ளி. ஜிங்கு ஜவுளி தொழிற்சாலையில் யூஸ் பண்ணுவாங்க, இது லேபில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட், அவ்வளோதான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.